அனைவருக்கும் வணக்கம். பாரத் மாதா தேசபக்தி குடும்பக்கம் 6 அம்ச கோரிக்கைகள், நடுத்தர ஏழை மக்களின் கோரிக்கைகள் அரசியல் கட்சிகளுக்கு இந்த எலெக்ஷன் நேரத்தில் கோரிக்கைகள் முன்வைக்கிறது. அதில் முதல் கோரிக்கை என்னவென்றால், அனைத்து ஏழை நடுத்தர மக்கள் அனைத்து மக்களுக்கும் சரி, பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களின் குழந்தைகளுக்கு இலவச கல்வி, எல்கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும், இன்ஜினியரிங், மெடிசன், எந்த கல்வி அவங்க படிக்கணும்னு நினைச்சாலும் சரி, அதுக்கு இலவசமாக வழங்கணும். அதுவும் அரசாங்க பள்ளிகளில் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு ஒவ்வொரு அரசாங்கமும் முயற்சி எடுக்கணும். அந்த கல்வியில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி, ஏன்னா இன்னைக்கு நல்ல டீச்சர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம்ன்றதுனால ஒரு சென்ட்ரலைஸ்டு டீச்சிங் சிஸ்டம் கொண்டு வரணும். ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே சரி, ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் ஸ்மார்ட் ஸ்க்ரீன் கொண்டு வரணும், வைக்கணும். ஸ்மார்ட் ஸ்க்ரீன் கொஞ்சமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட் கேபிட்டல்லையும் ஒரு ஸ்டுடியோ, அதில் என்ன பண்ணணும், ஒவ்வொரு கிளாஸ் எல்கேஜிலேருந்து +2 டிகிரி வரைக்கும் எல்லாமே ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு சிறந்த எக்ஸ்பர்ட் சீனியர் டீச்சர் அவங்க ஒவ்வொரு பாடத்தையும், ஒவ்வொரு சப்ஜெக்டையும், ஒவ்வொரு பாடத்தையும் அவங்க சென்ட்ரலைஸ்டு ஸ்டுடியோவில் இருந்து அவங்க ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. இது எல்லா ஸ்கூல்ஸும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே அந்தந்த கிளாஸ் ரூமில் இதை அந்த ஸ்மார்ட் ஸ்க்ரீன் மூலியமாக குழந்தைகள் பார்க்கணும். இந்த இந்த பாடத்தை எடுக்கும்போது ஆடியோ விஷுவலோட ஒவ்வொரு பகுதியும் சரி, அவங்க ஒரு ஆடியோ விஷுவலோட சொல்லும்போது என்ன, எந்த குழந்தைக்கும் அந்த பாடத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிற நிலையில ஒரு அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு கல்வி திட்டத்தை மக்களுக்கு கொண்டு வரணும். இது மூலியமா என்ன ஆகும்னா, இன்னைக்கு குழந்தைகள் அந்த பாடத்தை ஒரு தடவை கேட்கறது இல்லை, அதை ரெக்கார்ட் பண்ணது 4-5 வாட்டி அவங்களுக்கு போட்டு காட்டணும் ஒவ்வொரு கிளாஸ்லையும். ஸோ தட் அந்த பாடம், மேத்ஸ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், சயின்ஸ் ஆகட்டும், எந்த பாடமும்